வணக்கம். நான் டாக்டர் தமிழழகன், ஜென்ரல் ஃபிசிஷியன் அண்ட் டயபெட்டிஸ் ப்ராக்டிஷனர். டி நகர் ரங்கன் ஸ்ட்ரீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என் கிளினிக் நேம் அன்னை கிளினிக். முழு உடல் பரிசோதனை எவ்வளோ முக்கியம்? என்ன ஏஜில் வந்து செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்? அது எந்த அளவுக்கு முக்கியம்? முழு பரிசோதனை உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக இப்போ இருக்கிற கேட்டகரியில் 30 வயசுக்கு மேலே இருக்கிற அத்தனை பேருமே வந்து ஃபுல் பாடி செக்கப் பார்த்துக்கிறது ரொம்ப அவசிய தேவைங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பாடி செக்கப்பில் பேசிக் செக்கப்னு இருக்குது, ஃபுல் பாடி செக்கப்னு ஒன்று உண்டு. பேசிக் செக்கப்புங்கிறது நம்ம பேராமீட்டர்ஸில் வைட்டல்ஸ்லேருந்து பார்த்தக்கூடிய பேசிக் சுகர், பேசிக் பிபி, பேசிக் வைட்டல்ஸில் வெயிட், பிஎம்ஐ பார்ப்போம். இதில் ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலே அவங்கெல்லாம் பேசிக் சுகர், கிட்னி, கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கலாம். அவங்க பாடியில் அவங்க லிவர் ஃபங்க்ஷன், தைராய்டு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். தென் ஐ செக்கப் இருக்குது, கை கால் நரம்பு பாதிப்பு இருக்கான்னு பார்க்க ஃபுட் செக்கப்ஸ் இருக்குது, அல்ட்ராசவுண்ட், அப்டமன், செஸ்ட் எக்ஸ்ரே, இந்த மாதிரி ஃபுல் பாடி பரிசோதனை இருக்குது. இது எல்லாமே பேசிக் ரொட்டீன் ஸ்க்ரீனிங் செக்கப்பு. அதில் ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம செகண்டரியாக நெக்ஸ்ட்டு ஃபர்தர் எவால்வேஷன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ யங்ஸ்டர்ஸ், அதாவது குறிப்பாக அந்த 18லேருந்து 30க்குள்ளே இருக்கவங்களுக்கு நிறைய ஹார்ட் அட்டாக் மாதிரியான பிபி, சுகர்ஸ் எல்லாம் அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆமாம், அது எதனால், என்ன காரணம்? சார், இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா யங் ஏஜ்லேயே டயபெட்டிஸ் டயக்னோஸ் ஆகுது, கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்குது, பிபி ஹையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ரெடியூஸ்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருக்காங்க. அண்ட் அலாங் வித் தட் அவங்க சாப்பிட்ற டயட் டைமிங்கும் ரொம்ப மோசமான ஷெட்யூலாக இருக்குது. அவங்க ஃபாலோ பண்ணுறது, டைமிங் கீப்பப் பண்ணுறது இல்லை. ஸ்லீப் சைக்கிள் ரொம்ப புவராக இருக்குது. யாரும் சீக்கிரமாக பெட்டுக்கு போகிறதும் இல்லை, சீக்கிரமாக எந்திரிச்சு இல்லை ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது சுத்தமாக இல்லை. இந்த மாதிரி காரணத்தினால தான் யங் ஏஜில் ஆல்தோ ஃபேமிலி ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி இருந்தாலும் இப்போ அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50+, 60+ல் டயக்னோஸ் ஆகிருக்கும். இன்னைய தேதி பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ், 20 இயர்ஸ், 30 இயர்ஸ்லேயே டயக்னோஸ் ஆகுது. காரணம் முழுக்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். காலையில் எந்திரிச்சம்மா ஷூவை மாட்டிட்டு எந்திரிச்சு கிளம்பிடணும் வெளியில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் நம்ம வரக்கூடிய பிரச்சனையை இந்த மாதிரி பேசிக் ரொட்டீன் இன்வெஸ்டிகேஷன் மூலிமா செக் பண்ணி நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ இருக்கிற ரொட்டீன் இன்வெஸ்டிகேஷனில் நம்ம ஸ்டேட் ஆஃப் பாடி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சு நம்ம ஒரு நல்ல ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனரை பார்த்து அது நல்ல ஒரு அட்வைஸ் எடுத்துக்கலாம். ஆமாம், அது காரணம் என்னென்னா, இப்போது அது வந்து ஒரு அவேர்னஸ் போதுமான அளவுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு பார்ட்டிக்காக அவங்க செலவு பண்ணக்கூடிய காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மூவி தேட்டருக்காக, ஒரு ஹோட்டலில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக சாப்பிடக்கூடிய செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட பாடி செக்கப் வந்து ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக. இப்போ ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு படம், மாதத்துக்கு 4 படம்னு போய் 5000, 10,000 செலவு பண்ணுறாங்க, மாதத்துக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு 2000, 3000 கொடுத்து தான் உடம்பை செக் பண்ணி பார்க்குறதுல ஒரு அவேர்னஸ் இல்லை. அப்படி தான் நான் சொல்லுவேன். அண்டு டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து நிறைய ஹெல்த் கேம்ப்பு, செக்கப்லாம் போட்டு ரெகுலராக அவங்களுடைய லோக்கல் கம்யூனிட்டி ஏரியாவில் அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்க்குறது வழக்கம். அட்லீஸ்ட் அவங்க போய் வெளியில் ஒரு பே பண்ணி பார்க்கலனா கூட ஹெல்த் கேம்ப்ஸ்லேயாவது அவங்க செக்கப் பண்ணி என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்துக்கணும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 100கணக்கான பேர் மேலே நம்ம செக் பண்ணியிருப்போம். அதில் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது. காரணம் பிரச்சனை தான் இல்லையே, பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனை வந்தால் பார்க்குறதுக்கு நீங்கள் இருக்கணும்ல, அது அந்த அவேர்னஸ் இல்லை யாருக்கிட்டையுமே. அதுதான் வேடிக்கையாக இருக்குது இப்போ இந்த காலத்தில். ஆமாம், சார், இப்போ பெருமளவில் யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியாக வச்சுக்காமல் இருக்கிறதுனால சரி ஸ்லீப்புக்காக அவங்க இந்த ட்ரக்ஸு, இந்த லிக்கர், ஆல்கஹாலு, இந்த மாதிரி கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் அவங்க கொஞ்சம் அடிக்ட் ஆகுறதுக்கு காரணம் இதை எடுத்தால் நான் நல்லா தூங்குறேன். ஆக்சுவலாக அது இன்றைக்கி நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூளை செயல்திறனே வந்து மழுகி போயிடும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் எந்த ஒரு டெசிஷனுமே நீங்கள் எடுக்க முடியாமல் ஏதோ காலம் போகிற போக்கிலேன்னு லைஃப் போயிட்டே இருக்குமே தவிர்த்துட்டு ஒரு பெரிய குவாலிட்டி ஆஃப் லைஃப் எந்த யங்ஸ்டர்ஸ்டையும் இருக்காது. அன்லெஸ் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா பெரிய ஒரு பிக் ஷாட்டாக இருந்து ஒரு பேக்கப் சப்போர்ட் இருந்தாங்கன்னா அவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம்.
ஒரு நார்மல் யங்ஸ்டர்ஸ் அவன் ஃபேமிலியில் அவன் தலை ஓங்கி தான் மேலே வரணும்னு நினைக்கிறவன்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லேருந்து தள்ளி இருக்கிறதே நல்லது. ஓகே, இந்த மாதிரியான மெடிக்கல் கேம்பினுடைய முக்கியமான மோட்டிவ் என்ன? இதனால அவேர்னஸ் கிரியேட் ஆகும் சார் நிச்சயமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 100+ மேலே வந்து ஸ்க்ரீனிங் ஒர்க்ஸ் நடந்திருக்கு. 100% பார்த்தீங்கன்னா நியூலி டயக்னோஸ்டே வந்து நிறைய டயக்னோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 to 30% ஆர் கெட்டிங் நியூலி டயக்னோஸ்டு. இதுவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க இந்த கேம்போ இந்த ஸ்க்ரீனிங் வரல அப்படின்னா தன்னோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் பற்றி ஒரு ஐடியா அவேர்னஸ் இருக்காது. இப்போ இன்றைக்கி அவங்களுக்கு இருந்ததுனால லைஃப் ஸ்டைலோடைய முக்கியத்துவம்னா என்ன, டயட்டோடைய கான்செப்ட், அது எப்படி சாப்பிடணும், அவங்க ஒரு டயட்டில் ஒரு பேலன்ஸ்டு டயட் எப்படி கொண்டு வரணும், அவங்க என்ன காரணத்துக்காகலாம் அவங்களுக்கு இது மெடிசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, இது ஏன் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது ப்ரிஸ்கிரைப் பண்ணி அவங்க பீரியாடிக்கலாக அவங்க டாக்டரை ஃபாலோ பண்ணி அதை எப்படி வந்து டோஸ் எல்லாம் டைட்ரு பண்ணணும், அதனோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே இன்றைக்கி நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இதனால் பெரிய பெரிய பேராபத்துகள் பின்னாடி வரப்போகிறத தடுக்க முடியும். அதுதான் இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இந்த சர்வீஸ் பண்ணியிருக்கிறது. ஓகே, நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணதா சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் இந்த ஆமாம், 2 நாள் பண்ணியிருக்கோம். ஆமாம் பெரும்பாலும் எந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் செக்? சார் பெருமளவில் ஃபஸ்ட் டைம் ஐடென்டிஃபை பண்ணும்போது பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த 3 தான் வந்து அவங்க எனக்கு போய் இப்படியா சார் நான் இப்போ தான் காஃபி சாப்பிட்டு வந்தேன், டபுள் சுகர் குடிச்சிட்டு வந்தேன் சார், அதனால தான் உங்கள் மீட்டரில் 400 காட்டுதுன்னு விளையாட்ட ஒரு கிளைண்ட் சொன்னார். சார் அப்படிலாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எவ்வளோ சர்க்கரை போட்டு சாப்பிட்டாலும் உங்கள் சர்க்கரை மெயின்டைன் பண்ணுற அளவு 100க்குள்ளே ஃபாஸ்டிங், பிபி 140க்குள்ளே, ரேண்டம் 200க்குள்ளே இருக்கணுங்கிறது ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது நமக்கு. இப்போ நம்ம ஓவர் ஸ்பீடு போக மாட்டோம். ஆனால் என்றைக்காவது தான் ஒரு நாள் ஓவர் ஸ்பீடு போனோன்னு நம்ம போலீஸ்கிட்ட போய் நம்ம பேச முடியுமா சார் ஒரு நாள் தான் அவங்க சார்ஜ் ஷீட் போடுறது இல்லையா. ஹெல்த் பேராமீட்டர்ஸில் நமக்கு வந்து ரெக்கார்ட்ஸு ரொம்ப கம்மியான நம்பரில் சுகர் 100, பிபி 100, கொலஸ்ட்ரால் 100 இந்த ரேஞ்சில் வச்சா 100 வயசு நல்லா இருக்கலாம் சார், அவ்வளோதான்.